அனைவருக்கும் வணக்கம். கற்போம் ஆறுங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு 8 தொகை இலக்கியங்களில் புறநானூறு பற்றி பார்க்க போகிறோம். புறநானூறு அப்படிங்கிறது புறப்பொருள் பற்றிய 400 பாடல்களை கொண்டது. புறநானூறு புறப்பொருள் பற்றிய 400 பாடல்களை கொண்டது. இது புறம், புறப்பாட்டு, புறம் 400 அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. புறநானூரை புறம், புறப்பாட்டு, புறம் 400 அப்படின்னு அழைக்கிறாங்க. பாரதம் பாடிய பெருந்தேவனாரின் சிவன் பற்றிய கடவுள் வாழ்த்து இடம்பெற்றிருக்கு. புறநானூரில் பாரதம் பாடிய பெருந்தேவனாரின் சிவன் பற்றிய கடவுள் வாழ்த்து இடம்பெற்றிருக்கிறது. முரஞ்சியூர் முடி நாகராயர் தொடங்கி கோவூர் கிழார் ஈராக 160 புலவர்களால் பாடப்பெற்றது தான் புறநானூறு. முரஞ்சியூர் முடிநாகராயர் தொடங்கி கோவூர் கிழார் ஈராக 160 புலவர்களால் பாடப்பெற்றது புறநானூறு. புறநானூறு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை. புறநானூற்றை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை. புறநானூற்றோட அடிவரையறைன்னு பார்த்தோன்னா 4 to 40 அடி. புறநானூற்றின் அடிவரையறை 4 to 40. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் திணை, துறை, பாடியோர், பாடப்பட்டோர் முதலான குறிப்புகள் உள்ளன. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் திணை, துறை, பாடியோர், பாடப்பட்டோர் முதலான குறிப்புகள் உள்ளன. புறநானூறு பாடிய பெண்பார் புலவர்களின் எண்ணிக்கை 15. புறநானூறு பாடிய பெண்பார் புலவர்களின் எண்ணிக்கை 15. புறநானூற்றில் மிகுதியான பாடல்கள் பாடியவர் ஔவையார். மொத்தம் 33 பாடல் பாடியிருக்காரு. புறநானூற்றில் மிகுதியான பாடல்கள் பாடியவர் ஔவையார். மொத்தம் 33 பாடல்கள். புறநானூரில் மட்டும் 33 பாடல்கள் பாடியிருக்காரு. முதல் 266 பாடல்களுக்கு பழைய உரை உள்ளது. முதல் 266 பாடல்களுக்கு பழைய உரை உள்ளது. பழைய உரையுடன் சேர்த்து 1894 உ.வே.சா முதல்ல புறநானூற்றை பதிப்பித்து வெளியிட்டார். பழைய உரையுடன் சேர்த்து 1894 உ.வே.சா முதல்ல புறநானூரை பதிப்பித்து வெளியிட்டார். ஔவை துரைசாமி பிள்ளை நூல் முழுமைக்கும் உரை எழுதி வெளியிட்டுள்ளார். ஔவை துரைசாமி பிள்ளையும் நூல் முழுமைக்கும் உரை எழுதி வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆங்கில வருடப்பிறப்பிற்கு இல்லையா, அன்னைக்கு ஒவ்வொரு புறப்பாட்டினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். ஒவ்வொரு ஆங்கில வருடப்பிறப்பு தோறும் ஒரு புறப்பாட்டினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்டது புறநானூறுன்னு சொல்கிறது சிவராஜ பிள்ளை. தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்டது புறநானூறு அப்படின்னு சொல்கிறவர் சிவராஜ பிள்ளை. இப்போ புறநானூரில் இருக்க பாடல்கள் பார்த்தோன்னா, நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை நீயே அப்படிங்கிறது ஔவையார் அதியமானை பாடியது. நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை நீயே ஔவையார் அதியமானை பாடியது. இரண்டாவது பாடல் நீல நாகம் நல்கிய கலிங்கம் ஆலமர் செல்வர்க்கு அமர்ந்தனன் கொடுத்த. நீல நாகம் நல்கிய கலிங்கம் ஆலமர் செல்வர்க்கு அமர்ந்தனன் கொடுத்த. மூன்றாவது நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் நரிவெரூஉத் தலையார். உண்பது நாழி உடுப்பவை இரண்டே. உண்பது நாழி உடுப்பவை இரண்டே. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது 2 பாடலையும் பண்ணவங்க கணியன் பூங்குன்றனார். உண்பது நாழி உடுப்பவை இரண்டே. யாதும் ஊரே யாவரும் கேளீர் 2 பாடலையும் பாடினவங்க கணியன் பூங்குன்றனார். ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ் உலகத்து இயற்கை இடைக்குன்றூர் கிழார். ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை. பாடியவர் இடைக்குன்றூர் கிழார். நன்றி, வணக்கம்.